ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது அல்லது 10th படிக்கும்போது நினைக்கிறேன், அந்த படம் ஹாலிவுட் படம் வெளியாச்சு. உலகம் முழுவதும் ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக்கை உண்டு பண்ணியது அந்த படம். பல ஆஸ்கார் விருதுகள், கிராமி விருதுகள், எம்மி விருதுகள், இப்படி பட்டய கிளம்புன அந்த படம் பார்த்திங்கன்னா டைட்டானிக். நான் 10th படிக்கிறேன்னு தான் கன்ஃபார்ம். அது ஒரு 16-17 வச்சு டீனேஜ் அப்படிங்கிற ஒரு 2 கட்டம் வயசுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு காமம் கிளர்ந்தடி எழுதக்கூடிய ஒரு வயசுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த கேட் வின்ஸ்லெட் அவங்க தான் எங்களுக்கு கனவு கண்ணின்னு சொல்லலாம், என்னை போன்ற பசங்களுக்கு. ப்ளஸ் டூ படிக்கும்போது துள்ளுவதோ இளமை வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கிளாமரையும் ஒரு நிர்வாணத்தையும் ரொம்ப அறிமுகப்படுத்தின படம் அப்படின்னா அது டைட்டானிக் தான். அந்த படம் பார்க்குறக்கு ஏதோ படம் பிட்டு படம் பார்க்குற அளவுக்கு நாங்கள் மறைஞ்சு போவோம். அப்போ எங்கள் ஊரில் சங்கீதா தியேட்டர் ஒன்று ஓப்பன் ஆகிருந்தது. என்னுடைய முந்தைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதா சினிமா கொட்டைன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அது ஒரு பெரிய ஒரு தியேட்டராக கட்டியிருந்தாங்க. அப்போ தான் அந்த படம் செகண்ட் ரிலீஸ் தான் இங்கே ஆச்சு. அதை நம்ம அந்த 10 மணி ஷோ 11 மணி ஷோ போனால் அந்த கூட்டம் இருக்காது அப்படிங்கிறக்கா அந்த டைமில் பதுங்கி பசங்கள்லாம் சேர்ந்து போயிருந்தோம். எப்படியும் படம் சூப்பராக இருக்கும், பார்த்துடலாம் அப்படிங்கிற கேட் வின்ஸ்லெட்டோடைய அந்த ஒரு டிராயிங் சீனுக்காக மட்டும்தான். ஸோ அதை பார்க்குறக்காக போயிருந்தோம். அந்த படத்துடைய பிரம்மாண்டம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த கப்பல் வெடிஞ்சு தண்ணிக்குள்ளே போகிறது, அதை எப்படி காட்சிப்படுத்தியிருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்னும் பிரமிப்பாக தான் நான் மறுபடியும் பார்த்துருக்கேன். அந்த டிவிடியை ஒரிஜினல் டிவிடி வாங்கி வச்சுருக்கேன். டிவிடி அப்போது வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2003, 12 வருஷம் ஆச்சு. 2003 வாங்கினது. ஒரு 5-6 வருஷம் கேப் தான் வச்சுங்களேன். அதுவே தேடி பிடிச்சி எங்கே கிடைக்கும் தேடி அலைஞ்சு அந்த படத்தை வாங்கினது எதுக்காகனா கேட் வின்ஸ்லெட் அவங்களுடைய அந்த ஒரே ஒரு சீனுக்காக மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம், அந்த டிராயிங் சீன். ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி 45வது வருடத்தை முடித்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இப்போவும் அதே ஸ்ட்ரக்சரோட ரொம்ப அருமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஹாலிவுட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மோகன். WWE அவங்க ரொம்ப ஃபேமஸ். ஆனால் எப்பவும் எங்களுக்கு இன்னமும் கனவு கனியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட் வின்ஸ்லெட் தான். ஒரு லோக்கல் டிவியில் என்னை ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தப்போ ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ அந்த ஷோரூமை டிவி ஷோரூம் பிரபலப்படுத்துறதுக்காக அங்கே ஒரு இன்டர்வியூ மாதிரி நடந்துட்டு இருந்தது. அங்கே நான் டிவி எடுக்கிறதுக்காக அப்போ தான் முதல் இப்போ ஒரு பெரிய கலர் டிவி எடுக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு அந்த ஷோரூமுக்கு போயிருக்கிறோம். அந்த அன்றைக்கி ஈவினிங் ஒரு காம்பேர் அந்த லோக்கல் சேனல் காம்பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு 3 பேர் பசங்க மட்டும் நான் சுற்றி நின்றுக்கிறோம். அப்பா அம்மாலாம் வேடிக்கை பார்க்குறாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும், எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்லாம் கேட்டுருக்கும்போது நான் என்னோடய முறை வரும்போது உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னா தயங்காமல் சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்ததாக எந்த நடிகை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எல்லோரும் என்னை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கான், எல்லோரும் சுற்றி நின்று இருந்தாலும் நான் தயங்காமல் கேட் வின்ஸ்லெட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா கேட் வின்ஸ்லெட்டுங்கிற அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் கேட் வின்ஸ்லெட்னு சொல்கிறாம்மா அப்படின்னா யாரடி அது, அவளை கட்டிக்கலாமாம்மா அப்படின்னு அம்மா கேட்க அப்போல்லாம் அது புரியாத வயசு அவங்களுக்கு. இப்போ நினச்சாலும் அதை நினச்சி சிரிப்போம். இப்போ என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது மாதிரிலாம் நடந்ததை கொஞ்சம் கேலி பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு கேட் வின்ஸ்லெட்னா ரொம்ப விருப்பம். டைட்டானிக் படம் மட்டும் உலக அளவில் பிரபலமாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த படங்கள் அவங்க நடித்தது சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அதுலேயும் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 படம் நடிச்சிருந்தாங்க. படத்து பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் என்னென்ன படம் சீன்ஸ் வருது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்த்துருக்கேன். அந்த 2003, 2010 வரைக்குமே எனக்கு இன்டர்நெட் ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். இந்த ஒரு 5 வருஷத்தில் தான், அதுவும் இந்த 2012க்கு மேலே தான் ரொம்ப ரொம்ப இன்டர்நெட்டில் ஒரு தீவிரமாக இறங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு அதுவும் ஒரு 2012, 2013 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போன் வீடியோஸ் இது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில்
எதுவும் அதெல்லாம் விட்டு அதெல்லாம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டை நம்ம நல்ல வழிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போது பல இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த போன் வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக கேட் வின்ஸ்லெட்டோடைய ஏதாவது விட்டு படங்கள் சீன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னும் நான் தேடிட்டு இருந்தேன். அவங்களுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்களுடைய நினைவுகள் எனக்கு இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னுடைய ட்ரீம் கேர்ள் கேட் வின்ஸ்லெட் அவங்களுக்கு இந்த சாதாரண ஒரு ரசிகனின் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கும் ஒரு சாதாரண ரசிகனின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேட் வின்ஸ்லெட் அவங்களுக்கு இது போய் சேருமாங்கிறதெல்லாம் தெரியாதுங்க, இருந்தாலும் நம்ம வாழ்த்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேட் வின்ஸ்லெட்டுக்கு உங்களுடைய பர்த்டே விஷஸையும் சொல்லிடுங்க. நன்றி.